டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் எமது உடல்நலம் பற்றி சிந்திக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம், எங்களோட முன்னேற்றங்களை பற்றியும் சிந்திக்க போகிறோம். என்ற வகையிலும் தேர்வு எழுதியபின் படிப்பது பட்டறிவு, படித்தபின் தேர்வு எழுதுவது படித்தறிவு என்று தலைப்பில் சற்று சிந்திப்போம். படித்தறிவு பட்டறிவு தான் நாங்கள் கதைக்கிற கூட. அந்த வகையில் தேர்வு எழுதி ஒரு எக்ஸாம் எழுதி போட்டு படிக்கிறது பட்டறிவு வேண்டும். எக்ஸாம் எழுத முதல் படிச்சுட்டு பிறகு எக்ஸாம்களை படிப்பது படித்தறிவு வேண்டும். நான் இந்த தலைப்பை தூக்கி கொண்டு வந்து உங்கள் முன் வைக்கிற காரணம் என்ற உலகத்தில் படிக்காதவர் என்று எவரும் இல்லை. ஆகவே ஒரு நன்னடத்தை பழகி கொள்ளுங்கள். எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றை படித்திருக்கிறார். படிக்கிற முறைதான் பட்டறிவோ படித்தறிவு. எல்லாரும் படித்துத்தான் இருக்கார். அந்த எண்ணம் இருந்தால் மாற்றாரை மதிக்கிற மனப்பாங்க உழப்பாங்கள்ட்ட வரும். படித்தறிவுன்ற என்ன? பாடசாலை முறைப்படி படித்து பட்டம் பெறுவது. பட்டறிவுன்ற என்ன? பாடசாலை முறைப்படி படிக்காமல் ஒன்று கராஜில் போய் கார் செலுத்த பழகுவது, ஒன்று கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் கதவு செய்ய பழகுவது, ஒன்று தையல் கடையில் போய் தையல் பழகுவது, ஒன்று கடையில் போய் விற்பனை செய்கிற பழகுறது. அவை தொழில் பழகுறது. அவை இன்னும் நாளுக்கு நாள் இப்படி பழகினா கொஞ்சம் அறிவு கூடுது. அவ பட்டு சில அடிவன்னு நம்ம பழகிற இடத்துல இது இப்படியெல்லாம் சொன்னான், இப்படியெல்லாம் செய்யலைன்னு அடிமன்றது. தொழில் பழகைக்கு அப்படித்தாங்க. பட்டறிந்து அறிவை பெருக்கு. அப்போ அவர் படிக்காதன்னு சொல்லாமோ? படித்தே இருக்கிறார். ஆனால் பாடசாலை முறைப்படி படிக்கிறது வேறு, பட்டறிவு முறைப்படி படிக்கிறது வேறு. அவை நான் கொண்டு வந்த தலைப்புன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு வண்ணத்தில் ஏதோ ஒரு கோணத்தில் படித்திருக்கிறார்கள். அவை மாற்றாரை மதிக்கின்ற பண்பு அல்லது படித்தவர் ஏதோ படித்திருக்கிறார் என்ற ஒரு பெருமதியை அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிற பாங்கு எங்களோட உடல்நிலை எங்களோட உள்ளத்தில் பேண வேண்டும். அது எங்களுக்கு நல்லுறவுகளை பேண வழிவகுக்கும். அப்போ இதில் இருந்து நான் கேட்கலாம் ஒரு கேள்வி. ஆலோசனை அல்ல மதியுரை பெறுவதற்கு படித்தறிவு உள்ளவரா பட்டறிவு உள்ளவரையா கேட்க முடியும் என்ற ஒரு கேள்வி வரும். இப்போ ஆலோசனை பெறுவது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே வழி படித்தறிவு பட்டறிவு எல்லாமே படிப்பு தான். ஆனால் துறைசார் அறிவு தான் யார்கிட்ட இருக்கோ அந்த துறைக்குத்தான் நாங்கள் போவோம். அந்த துறைசார் அறிவு என்றால் இப்போ ஒன்று நோய் சம்பந்தமாக இருந்தால் மருத்துவரை நாடுவோம், கணக்கியல் சம்பந்தமாக இருந்தால் அக்கௌண்டரை நாடுவோம், சட்ட பிரச்சனை சம்பந்தமாக இருந்தால் எங்கிட்ட லோயர்கிட்ட நாடுவோம். இவ்வாறு ஒவ்வொரு துறைசார் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த துறைசார் வல்லுநர்களிடம்தான் அந்த துறைசார் ஆலோசனை மதிப்புரை கேட்க முடியும். அது துறைசார் அறிஞர்கள் என்று நாங்கள் அவர்கள் சொல்லுவோம். மெக்கானிக் என்றாலும் ஒரு துறைசார் அறிஞர் தான். இல்லாட்டி என்ஜினியராக படித்த வரைக்கும் BMW கார் திருத்த தெரியாது, ஆனால் ரோட்டில் இருக்க மெக்கானிக் திருத்துவான். ஒரு பட்டறிவால் வந்து ஆகவே துறைசார் வல்லுநர்களிடம் ஆலோசனைகள். ஆனால் இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், இப்போ நாங்களும் உலகத்துறை உங்களுக்கு வழங்கினாலும் கூட மனப்பிரச்சனை அல்ல உளப்பிரச்சனை உள்ள சிக்கல் ஏதாவது வந்தால் எங்களை போல உளவள துணையாளரை நாடக்கூடாது. யார்கிட்ட போகணும்? உளவள சம்பந்தமான உளநல மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் அண்ட் இருக்கிற மருத்துவமனை அவையிட்டத்தான் நீங்கள் போய் காட்டவும். அவர்கள் இது உள்ளத்திலேருந்து உடலுக்கு வருத்தம் வந்தால் உடல்லேருந்து உள்ளத்துக்கு வருத்தம் வந்தாண்டு பாகுபடுத்தி அவர்கள் உடலை பரிசோதித்து அவர்கள்லாம் சொல்லணும். எங்களை போல உளவள துணையாளர்கிட்ட போய் கொஞ்சம் காயங்க வருத்தமாகும். அதுக்கப்புறம் நாங்கள் தீர்மானிப்போம் இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா மனத்தில் ஏதோ
வேண்டாத தவறுகள் பாய்ந்திருக்கு, அதை நீக்கிவிட்டால் குணமடையும் என்று நாங்கள் மென்டல் டிஸார்டரை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இது ஒரு வகை. இன்னொரு பிரச்சனை, உங்களோட குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்களை நேரடியாக போலீஸுக்கு போய் சொல்லக்கூடாது, நேரடியாக கோர்ட்ஸுக்கு போய் சொல்லக்கூடாது. அவர்களும் படித்தவர்கள் தான். ஆனால் அதற்கு முன் எங்களை மாதிரி உளவளத் துணையாளர்கள், குடும்ப நல ஆலோசகர்களிடம் நீங்கள் முன் வையுங்கள். ஏனென்றால் பிரிய முதல் பிரியாமல் தடுக்கிறது தான் எங்களை வழி. அவை உறவுகள் பிரியாமல் இருப்பதற்கு காவல்துறையும் நீதிமன்றமும் இடம் தராது என்றாலும் அது ஒரு கரலாக, ஒரு கெட்ட படிமமாக மனதில் இருக்கும். அதையும் நாங்கள் ஏற்படுத்தாமல் உளவளத் துணையாளர்கள், குடும்ப நல ஆலோசகர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். ஆகவே எல்லோரும் படித்தவர்கள், துறைசார் வல்லுநர்களுடன் நாடி நல்லதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.